நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, Google Ads ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோல எந்த ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம்னா, நம்ம Google Ads பயன்படுத்தி அட்வர்டைஸ்மென்ட் வந்து ரன் பண்ணுவோம். இந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய கீவேர்ட்ஸ் குடுத்துருப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து எந்த கீவேர்டு சர்ச் பண்ணி நம்ம ஆட்ஸ்க்குள்ள வந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ இது Google Adsல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். எந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆடியன்ஸ் வந்து உள்ள வந்தாங்க. ஏன்னா, அந்த கீவேர்ட்ஸ வச்சு தான் நம்ம வந்து நெகட்டிவ் கீவேர்ட், பாசிட்டிவ் கீவேர்ட் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கீவேர்ட ஆடியன்ஸ் வந்து எந்த கீவேர்ட வச்சு நம்ம உங்க ஆட்ஸ்க்குள்ள வந்தாங்க அப்படின்றத சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட Google Ads வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இன்சைட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சர்ச் டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த ஒரு ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மேல உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட் வந்து குடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் 30 டேஸ் அப்படின்றத குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? குடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வர்றேன். ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து நீங்க பார்த்தீங்களா? காமிக்குதுங்களா? இப்ப என்னுடைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வின்கி ஸ்டிக்கர் பிரிண்டர் அப்படின்ற கீவேர்ட சர்ச் பண்ணி வந்திருக்காங்க. ஒருத்தவர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி பெஸ்ட் ஸ்டிக்கர் வந்து சர்ச் பண்ணி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இந்த மாரி நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்ப இந்த லேபிள் அப்படின்ற கீவேர்ட பயன்படுத்தி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இது வந்து எனக்கு தேவையில்ல, எனக்கு தேவையில்லாத கீவேர்டுன்னு நெனச்சேன்னா, ஜஸ்ட் இத காப்பி பண்ணி நெகட்டிவ் கீவேர்ட்ல போட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு Google Adsல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது இதுதான். உங்களோட ஆடியன்ஸ் எந்த கீவேர்ட பயன்படுத்தி உள்ள வர்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிறலாம். அப்பதான் பார்த்தீங்கன்னா, அந்த கீவேர்ட் ஒர்த்தா? இல்லையா? அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஐ திங்க் என்னைய பொறுத்தளவு Google Adsல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ஸோ இத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு Google Ads ரிலேட்டட் நெறைய கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சா நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.